பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரியுங்க, புதன் ஆதித்ய யோகம். அதாவது நான் வீடியோ போடுற ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டே இருக்கணும்னா என்னோட சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஒரு குழந்தைகள் படிக்குமா படிக்காதா அப்படிங்கிறத நம்ம இந்த புது ஆதித்ய யோகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த இடத்துல இருந்தால் குழந்தைகள் நல்லா படிக்கும் அப்படிங்க. ஏன்னா புதன் தானே கல்விக்கு காரகன் இல்லையா, சூரியன் தானே அதிகாரத்துக்கு காரகன். அப்போ இந்த ரெண்டு இணையும் போது பொதுவாகவே நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகம் தான் முக்கோட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த 3 கிரகம் சேர்ந்துருக்கும். மேக்சிமம் புதனும் சூரியன் தான் சேர்ந்துருக்கும். சுக்கிரங்கிறது ஒன்றில் முன்னால் இருக்கும், அல்ல பின்னாடி இருக்கும். அப்படிதானே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த புதன் ஆதித்யம் சேர்ந்தாச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க, அல்லது நிபுண யோகம்னு சொல்லுவாங்க. அது மேக்சிமம் எப்படி இருக்கணும்னா புதன் 10 டிகிரிக்கு மேலே இருந்தால் யோகம் அதிகம், 10 டிகிரி உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் யோகம் குறைவாக இருக்கும். சரியா? அப்போ இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? பிள்ளைங்க நல்ல டேலண்டாக இருக்கும் கல்வியில். அது சில பிள்ளைங்களாம் பார்த்தோன்னே புக்கை பார்த்தோன்னே சொல்லுது பார்த்தீங்களா, அந்த ஞானம் கேள்வி ஞானம் நல்லா இருக்கும். பார்த்தோன்னே அது கிளாஸில் பாடம் எடுக்கிறதுலே அவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நம்மளுமே எழுதிட்டே இருக்க வேண்டாம், அந்த மாதிரி டேலண்டாக இருப்பாங்க. இதுமாதிரி வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம்லாம் வச்சாச்சுன்னா வியாபாரத்தில் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி கணக்கில் அவங்க டாப்பர் இருப்பாங்க. அப்போ வியாபார ஸ்தலம் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு தொழிலதிபராக இருப்பாங்க. ஓகே. அப்புறம் வேதங்கள் நல்லா படிப்பாங்க, சங்கீதம் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரிலாம் டேலண்ட் உள்ள பொண்ணுலாம் இருக்கும். ஓகே. இப்போ 12 லக்கணத்துக்கும் புதன் சூரியன் எந்தெந்த இடத்துல இருந்தால் சேர்ந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி. இப்போ மேஷ லக்கணத்துக்கு புதன் 1, 3, 5, 6 இந்த இடத்துல இருந்து வச்சுக்கீங்களா, 5ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டசாலின்னு எடுத்துக்கலாம். இதுவே 3, 6ல் இருந்தால் அவங்க தன் சுய முயற்சியால் முன்னேறுவாங்க. ஓகே. ஏன் தெரியுமா இதுலலாம் இருந்தால் இப்போ மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி இந்த 2 தான் சூரியன் புதனோட வீடு இல்லையா. மேஷம் எதுக்காக எடுக்கிறேன், மேஷம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு, சிம்மம் சூரியன் ஆட்சி பெறும் வீடு. ரைட்டா? இது புதனோட ஆட்சி வீடு, உச்ச வீடு. அதனால இதுல மேக்சிமம் இருந்தா அவங்க டாப்ல இருப்பாங்க. சப்போஸ் புதன் இப்போ நீசம் அடையக்கூடிய வீட்டில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்து வச்சுக்கோங்களா, அப்போ அவங்களுக்கு பலம் குறைவுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பொண்ணு டாப்பா இருப்பா, அவள் நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருப்பா. எப்படி அது இது கூட குரு இருக்கும், இதோட ஆட்சி வீடு அது கூட சேர்ந்துட்டுனா குருவும் அதில் இருந்தாச்சுன்னா அவங்க கோல்டு மெடல் வாங்க வாய்ப்பு இருக்கு. இதில் சூரியன் நீசம் பெறாதா, இது கூட என்ன, இது கூட சுக்கிரன் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் ஆயிடும். ஓகேயா? அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் புரிஞ்சுட்டீங்களா? அப்புறம் ரிஷப லக்கணம் பாருங்க. ரிஷப லக்கணங்கள் 1, 10ல் இருந்தா 1, 10 அவங்க கணித விஞ்ஞானியாக இருப்பாங்க. அதுமாதிரி ஜோதிட ஞானம் நல்லா வரும், அதுமாதிரி டாப் லெவலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருந்து வச்சுக்கோங்களா, மேக்ஸிமம் ஒரு வயது ஏஜ் ஆன பிறகு மகன் பார்க்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. அதான் மகன் ஒன்று அப்ராடில் இருப்பாங்க இல்லையா. அப்போ பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகள் கூடுதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிதுன லக்கணக்காரங்களுக்கு எந்த இடத்துலையும் 12 இடத்துல எந்த கட்டத்துலையும் புதன் சூரியன் சேர்ந்திருந்தா அவங்க மேக்சிமம் புதனே காத்துராசி, அவங்களே படிப்பில் நல்லா இதாக இருப்பாங்க, நிறைய படிச்சு இதாக இருப்பாங்க. அது புதனும் சூரியன் சேர்ந்து இருக்கும்போது அவங்க படிப்பில் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் கடக லக்கணக்காரங்க பாருங்க. கடக லக்கணக்காரங்களுக்கு லக்கணத்தில் இருந்தாங்கன்னா ஆத்ம ஞானம் நல்லா இருக்கும், நல்ல டேலண்டாக இருப்பாங்க. இதே 2ஆம் இடத்துல இருந்தால் சங்கீத வித்வானாக இருப்பாங்க, அது வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாக்கு படிதம் இருக்கும் இல்லையா, லக்கணத்துக்கு 2ஆம் இடமா, அப்போ அவங்க என்ன சொன்னாலும் அந்த வாக்கு படிதமாக இருக்கும். இதே 3ஆம் இடத்துல இருந்தால் அரசியல்வாதியில் நேர்மையாக இருப்பாங்க. இப்போ அரசியல்வாதியில் 2 கேட்டகரி இருக்காங்கல்ல, இதில் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரைட்டா? இதே 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களா, அவங்க நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, பதவியில் ஒரு அமைச்சராகவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எப்பவுமே டாக்டரேட் மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி படிப்புலேயும் டேலண்டாக இருப்பாங்க. புரியுதா? அப்புறம் சிம்ம லக்கணக்காரங்களை பாருங்க. சிம்ம லக்கணக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தா அவங்க படிப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க, அரசியலில் இருக்கலாம். ஓகே. ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க, நீதிபதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு படிப்பு மூலமாக அவங்க நல்ல பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா, படிப்பு நல்லா வரும் 4ல் இருந்தாச்சுன்னா. ஓகே. இது அவங்களுக்கு 10ல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, 10ல் இருந்தாச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அப்பா எந்த இதில் இருக்கிறா அதை செய்ய மாட்டார், மாறி செய்யக்கூடிய கரெக்டாக இருப்பார். ஓகே. அப்புறம் கன்னி லக்கணக்காரங்களுக்கு எப்படின்னா
அவங்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் சூரியன் இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அவங்க நீதித்துறையில் இருப்பாங்க, அது நிதித்துறையில் இருக்கக்கூடியவங்கப்பா. அரசியலில் பெரிய பெரிய எதுலாம் படிப்பு உண்டோ அந்த மாதிரி படிப்பில், ஏன்னா இதெல்லாம் காலபுருஷனுக்கு 9வது வீடு, அந்த வீட்டில் அவங்களுக்கு கன்னிலக்கணக்காரங்களுக்கு புதனும் சூரியன் சேர்ந்துருந்தா எந்த துறையில் அவங்க படித்தாலும் டாப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்தாலே போதும், அந்த பிள்ளைகளை நீங்கள் அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை படிக்க வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து துலாம் லக்னக்காரங்க. துலாம் லக்னக்காரங்க 3, 6, 10, 11, அதாவது உபஜயஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல அவங்களுக்கு புதனும் சூரியன் சேர்ந்துருந்தா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டீங்களா, நம்ம பொண்ணு நல்லா டாப்பாக வந்துடுவான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த எக்ஸாம் எழுதினாலும் டாப் தாங்க. இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க ஒரு ஐஐடி எக்ஸாம் எழுதுறாங்களா, ஐஏஎஸ் எழுதுறாங்களா, எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவங்க டாப்பாக வருவாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு ஒரு கேஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அந்த கேஸ் சீக்கிரம் ஜெயிச்சிடும். இவங்க கேஸ் போட்டாங்கன்னா இவங்களை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு பொருளை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, திருப்பி எடுக்கக்கூடிய டேலண்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி துலாம் லக்னக்காரங்க. அப்புறம் விருச்சிக லக்னக்காரங்க. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எது இருந்தா 6, 10, 11 இந்த மூணு இடத்துல இருந்தாச்சுன்னா அவங்க படிப்பில் பெரிய ஆளாக இருப்பாங்க. பொதுவாகவே விருச்சிக லக்னக்காரங்க நல்ல நுண்ணியமாக யோசிக்கக்கூடியவங்க, தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க இல்லையா, மண்ணுக்கு எல்லாம் புதிஞ்சுக்கிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு செயலை வந்து எடுத்துட்டாங்கன்னா அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் எடுப்பாங்க. நம்ம சொன்னாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இதில் என்ன இருக்குன்னு நல்லா பார்த்து தான் செய்வாங்க. ஏதாவது சொன்னால் கேட்பாங்களா, இப்போ நான் சொல்லி கேட்பாங்களா, இல்லை இது எதுக்காக சொன்னாங்க, 6, 10, 11 எதுக்கு எடுத்தாங்க, இப்படிலாம் யோசிப்பாங்க. ஓகேயா? அந்த மாதிரி டேலண்டாக இருப்பாங்க. இதே இப்போ தனுசு லக்னக்காரங்க. தனுசு லக்னக்காரங்க 10ஆம் இடத்துல இருந்தால் பெரிய அளவில் டாப்பாக இருப்பாங்க. போதுமா? இந்த 10ல் மட்டும் அவங்களுக்கு இருந்தாலே போகிறோம், அவங்க தனுசு லக்னக்காரங்க படிப்பு ரீதியாக பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பாருங்க மகரம் கும்ப லக்னக்காரங்களுக்கு 6, 11 இருந்தால் அவங்க டாப் தான். நான் என்ன டாப்னு சொன்னால் எங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு, புதனும் சூரியன் சேர்ந்தால் படிப்பு ரீதியாக நம்ம இப்போ சரஸ்வதி பூஜை வருதுல, அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் எந்த மாதிரி படிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதான் புதன் ஆதித்ய யோகத்தை போட்டேன். படிப்பு ரீதியாக இவங்க மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு 6, 11 இருந்தாச்சுன்னா அந்த குழந்தை நல்லா படிக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ மற்ற இடத்துல இருந்தால் படிக்காதான்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஓகே? அதோட ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கு, நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுறேன் வீடியோ. ஓகே? அப்புறம் மீன் லக்னக்காரங்க. மீன் லக்னக்காரங்க 4, 6, 10 அவங்களுக்கு இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களா, அவங்க ஒரு ஏழை குடிசையில் இருந்தாலும் கூட அவங்க பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல இருந்தாச்சுன்னா அந்த நிறைய நம்ம பார்த்துக்கோம் தெரியுமா, டீ கடைக்காரங்க மகள் ஐஏஎஸ் படிச்சுட்டான், இல்லை படித்தா நம்ம சொல்ல வந்துடுமா, அந்த மாதிரி வரக்கூடியது மீன் லக்னக்காரங்களுக்கு 4, 6, 10 இருந்தா. புரியுதா உங்களுக்கு? அப்போ 12 கட்டத்திலையும் புதன் சூரியன் இருந்தால் எந்த மாதிரி பலன்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே? நாளைக்கு வேற ஒரு பதில சந்திப்போமா? நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.